ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதுக்காலம் 2ஆம் வாரம் புதன். தாவீது கோலியாத்தின் மீது கொண்ட வெற்றியை இன்றைய வாசகம் விளக்குகிறது. இறைவனே இஸ்ராயலிற்காக போரிடுபவர். போர் அவருடையது. 1 சாமுவேல் 17:47. எனவே வலிமை கண்டு வலிமையின்மை அஞ்ச வேண்டியதில்லை. வன்மையானதை நாணச் செய்ய வலுவற்றது என உலகம் கருதுவதை கடவுள் தேர்ந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 என்பது நம் அனைவருக்கும் கூறப்படுகிறது. தாவீதோ சிறியவர். இன்னும் ஒரு சிறுவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 15:1 என்று ஏளனத்துடன் அறிமுகம் செய்யப்பட்ட தாவீதை இறைவன் தம் பணிக்கு தேர்ந்து எடுத்தார் என்றது நேற்றைய வாசகம். நீயோ சிறுவன், அவனோ இளமை முதல் போரில் பயிற்சி பெற்றவன். 1 சாமுவேல் 17:33 என்று சவுலால் இகழ்ச்சியாக குறிப்பிடப்பட்டவரை கோலியாத்தை வெல்வதற்காக இறைவன் தேர்ந்தெடுப்பது பற்றி கூறுகிறது இன்றைய வாசகம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற மரபுபடி போர் திறனற்ற ஒரு சிறுவன் வலிமையும் போர்த்திறமும் கொண்ட பிலிஸ்திய தலைவன் கோலியாத்தின் மீது வெற்றி கொள்கிறான். உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். லேவியர் 26:8 என்பது உண்மைப்படுகிறது. நாமும் நமது இயலா தன்மையை உணரும்போது இறைவனே நமக்கு வலிமையும் துணையுமாயிருந்து உதவுவார். கடையவனேனை கருணையினார் கலந்தாட்கொண்டு கொள்ளும் இறைவா என்று இறைஞ்சுவோம். தாவீதோ பெரியவர். பிலிஸ்தியருள் ஆற்றல் படைத்தவரை கொன்று பிலிஸ்திய படையை புறம் காட்டி ஓட வைக்கிறார் தாவீது. வாளோடு வந்த எதிரியை கவனாலும் கல்லாலும் அழித்தொழிக்கிறார் தாவீது. சிறியவர் பெரியவராகிறார். வலிமையுற்றவர் வன்மையுடையவர் ஆகிறார். இதற்கு காரணம் தாவீதின் பலமோ போர் திறனோ அன்று, மாறாக இறைவனின் வல்லமையே. போர் அவருடையது. அவருடைய பெயராலே போரிட்டு பெருமை அடைகிறார் தாவீது. ஆண்டவர் வெல்வது வாளாலுமன்று ஈட்டியாலுமன்று. 1 சாமுவேல் 17:45-47 என்பது உண்மைப்படுகிறது. தம்மை நாடி வருவோருக்கு, தம்முடைய பெயரை மதித்து நடப்பவர்களுக்கு, தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு இறைவன் என்றுமே துணையாய் இருக்கிறார். அவராலேயே சிறுமை பெருமை அடைகிறது. வலியின்மை வலிமை அடைகிறது. இயலா தன்மை செயல் ஆற்றல் பெறுகிறது. இறைவனின் சக்தி நம்முள் செயலாற்றுவதை உணர்ந்து அவரிடம் நான் நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறேன், என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்று அவரிடம் அண்டி வரும்போது பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து ஓடோடி வந்து நமக்கு உதவுவார். நீ வானத்தின் கடையெல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அங்கிருந்து கூட்டிச் சேர்ப்பார். இனச்சட்டம் 30:4 என்பது உண்மை. எனவே துன்பத் துயரம் சோதனைகள் இன்னல்கள் நம்மை அடுத்து வரும்போது நானே ஆண்டவர் பெயரால் வருகிறேன் 1 சாமுவேல் 17:45 என்று கூறிக்கொண்டு அவரை எதிர்படுவோம். வெற்றி நமதே. ஏனெனில் போர் அவருடையது. 1 சாமுவேல் 17:47. என்னால் ஒன்றும் இயலாது, ஆனால் அவரால் அவரோடு எல்லாம் இயலும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு
அன்றாட சோதனைகளை எதிர்படுவோமாக. நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். நீதிமொழி 18:1 என்பதை நினைவு கூறுவோம். தன் படை பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசருமில்லை, தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரருமில்லை. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், அவரே நமக்கு துணையும் கேடயம் ஆவார். திருப்பாடல் 33:16-20. நற்செய்தி மார்க்கு இயல் 3 இறைவாக்கியங்கள் 1-6 முடிய. இயேசு ஓய்வு நாளில் கபர்நகும் ஊரிலிருந்த ஜெபக்கூடத்திற்கு வருகிறார். வாதத்தால் விளங்காத கையுடையவன் ஒருவர் அங்கு இருக்கிறான். இயேசுவின் இரக்கத்தையும் ஆற்றலையும் அறிந்த பரிசேயர் மார்க்கு 3:6 இவர் இவனை இன்று குணமாக்குவார், அப்போது அவர் மீது குற்றம் சாட்டலாம் என காத்து கொண்டிருந்தனர். குணப்படுத்துவது இறைவனது மீட்பின் அடையாளம் என்பதை அவர்கள் அறியார்கள். அவர்கள் அதை ஒரு வேலையாகவே கருதினர். இறைவனின் சட்டங்களை தங்கள் குறுகிய கண்ணோட்டத்தில் கண்டு மீட்பின் திட்டத்தை சிறைப்படுத்தி விட்டனர். விடுதலை வாழ்விற்காக அளிக்கப்பட்ட வழிமுறைகளையே அடக்கு முறைகளாக மாற்றிவிட்டார்கள். படிக்கற்கள் தடைக்கற்களான நிலைத்தான். உயிரை காப்பதா அழிப்பதா? ஓய்வு நாளில் குணம் அளித்து நன்மை செய்ய தடை எதுவும் உண்டா? இயேசுவே இதற்கு தன் அற்புத செயலால் திட்டவட்டமாய் பதில் அளிக்கிறார். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது ஓய்வு நாள் அனுச்சாரங்களை மீறலாம், தேவையான வேலைகளை செய்யலாம் என அக்கால போதகர்களில் சிலரும் கூறினர். இங்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றுமில்லை. ஆயினும் ஓய்வு நாளில் நன்மை செய்வதை தடுக்கலாமா? ஓய்வு நாளில் இறை பற்றை விட அன்போடு பிறருக்கு உதவுவதுதான் மேல் என விளங்க வைக்கிறார் இயேசு. பரிசேயரோ கல் மனத்தினராய் ஞான குருடராய் பேசாது இருந்தனர். ஞாயிறு ஓய்வு நாட்களில் கடமை திருப்பலி மிகவும் தேவைத்தான். எனினும் தவிர்க்க முடியாத அன்பு சேவையின் பொருட்டு அதையும் அர்ப்பணம் செய்பவர்கள் ஆண்டவரின் அன்பை பெறுவார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருப்பவனை வீதியிலே துடிக்க விட்டுவிட்டு தன் கடமை பூசைக்காக கோவிலுக்கு விரைபவன் வேதம் வெறும் வெற்று சடங்கு முறையே ஆகும். இயேசுவின் மனிதநேயம். இயேசுவின் மனித உணர்ச்சிகளை மார்க்கு இங்கு தெளிவாக காட்டுகிறார். சட்டம் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளன்பு சிறிதும் இல்லாதிருக்கும் கடின மனம் படைத்த பரிசேயரை பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபமும் மறுபக்கம் வருத்தமும் ஏற்படுகிறது. இறுதியில் இயேசுவின் மனிதநேயம் நோயாளியின் சூம்பிய கைகளை குணப்படுத்துகிறது. பிறருக்கு அன்பு உதவி செய்வதை விட மேலான சட்டம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலையை தானே வந்தெய்தும் பராபரமே என்பார் தாயுமானவர். இயேசுவின் வார்த்தை. கையை நீட்டு என்கிறார் இயேசு. கை குணமாகிறது. இயேசுவின் வார்த்தையின் சக்திதான் என்னென்னை. முடிவற்ற வாழ்வளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. யோவான் 6:67-68. மன்னிப்பளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. யோவான் 8:11, மார்க்கு 2:9. குணமளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. மார்க்கு 2:9, 3:5. உயிரளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. லூக்கா 7:14.
ஆசீரளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. லூக்கா 6:20. தண்டனை அளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. லூக்கா 6:24. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. யோவான் 6:66 என்போம். இதற்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.